வணக்கம். சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நாளை திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் துவங்க இருக்கக்கூடிய சூழலில் இன்று மாலை கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தேநீர் விருந்து மற்றும் ஆலோசனை கூட்டமானது இருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த தொகுதியில் தேர்தலை முதலில் பிரச்சாரம் செய்வது என்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வது, தொகுதி பங்கீடு, வியூகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்க செய்யப்பட இருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை ஆலோசனை மேற்கொள்கிறார். சட்டமன்ற தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை தொடங்க உள்ள நிலையில் இன்று முக்கிய ஆலோசனை தேர்தல் வியூகம், பிரச்சார திட்டமிடல் குறித்து திமுக கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, போலூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதே போன்று தவேக தலைவர் விஜய் அவர்களும் தன்னுடைய பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக இன்று துவங்க இருக்கக்கூடிய சூழலில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நாளைய தினம் திருவாரூரில் இருந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு இன்னும் குறைவான நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. 234 தொகுதிகளுக்கும் குறைவான நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆலோசனையானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொகுதி பங்கீடு தற்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடிந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வருகிறார்கள். கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்த ஆலோசனையானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது.